ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு பிஸ்னஸ் போகலீங்கன்னா அப்போயே ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லை. பிகாஸ் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கா டெக்னாலஜிஸ். இப்போ அப்பா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், இப்போ நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் இப்போ நான் வந்திருக்கேன். இப்போது அப்பாவோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் பண்ணி தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2006 கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக வந்து கம்பெனியை ரன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஸ்டேபிளாக நம்ம வந்து மைண்ட் செட்டை வந்து இல்லை கண்டிப்பாக ஒரு ஹோப்போடு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எடுத்த உடனே இப்போ நம்ம ஒரு ஷாப் போடுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எடுத்த உடனே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பாக எந்த பிஸ்னஸ்லையும் முடியாதுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கும். ஒரு பிஸ்னஸ் செட் ஆகிறதுக்கு அதை பற்றி உங்களுக்கே ஒரு நாலேஜ் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கும். ஸோ பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, அதோட நீங்கள் ஆல்ரெடி நிறையா பிஸ்னஸ் பண்ணால் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த புது பிஸ்னஸில் இருக்க நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பற்றி லேர்ன் பண்ணி கொஞ்சம் அஃபோர்ட் போடணும். நம்ம ஒரு லேபர் வச்சுட்டோம், லேபர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் தான் பண்ண போகிறீங்க. எப்போ நம்ம வந்து ஒரு தொழில் பண்ண போது நம்ம வந்து இறங்கி நம்ம வந்து பிஸ்னஸை கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு லேபரை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒருத்தர் எக்ஸ்போர்ட் இருக்கார், அவரை நம்பி நீங்கள் போட்டிங்கன்னா நடுவில் விட்டுட்டு போயிட்டால் என்ன பண்ணுவீங்க? பிஸ்னஸ் அவ்வளோதான் முடிஞ்சா. ஸோ எப்பயுமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும். நமக்கு ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள மேனேஜ் பண்ணுற மாதிரி லெவலில் இருக்கணும். இப்போ அவங்க இல்லைன்னா கூட நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அவங்க இருந்தால் தான் நம்ம ஒர்க்கு நடக்கும். அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போ வேணால் உங்கள் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இறங்கி வேலை செய்ய ரெடியாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து முடியாது அப்படின்னு அந்த மைண்ட் செட் இருந்தீங்கன்னா லேபர் வச்சு தான் பண்ணணும்னு இருந்தால் லேபர் வச்சு பண்ணுங்கள். பட் ஆனால் அவங்களே ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு லேபர் வச்சுக்கோங்க. அவர்லேயும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்பயுமே இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு உங்கள் லேபருக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் லேபர்கிட்ட போய் நீங்கள் அது எப்படி இது எப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் லேபருக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். லேபர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ எடுத்த உடனே பிஸ்னஸ் பண்ணுறோம், டெவலப் ஆகலை, ட்ராப் பண்ணிட்டு அடுத்த பிஸ்னஸ் அப்படின்னு ஜம்ப் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் இறங்கிட்டிங்கன்னா இப்போ நாங்களும் ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீல்டுக்குள்ளே வந்து ரொம்ப மினிமல் மார்ஜினில் தான் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆகிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஸ்டேபிளாக பண்ணுங்கள். டெய்லி அதுக்கான அஃபோர்ட் போடுங்க. டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க் கன்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க கண்டிப்பாக உங்களுக்கு தேடி கஸ்டமர் வருவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கஸ்டமரே வரலின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக இருந்ததுன்னா, நீங்கள் பண்ணுற அஃபோர்ட் வந்து நல்லா நியாயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும். உங்களை தேடி கஸ்டமர் தானாக வருவாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. ஹோப்பை விட்டுறாதீங்க. அவ்வளோதான் என்னோட தேங்க்யூ.